Hello students, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரி சாப்டர் 10 ஆன சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் இந்த லெசனை பொறுத்தளவு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் நான் எடுத்திருக்கேன். பட் இது படித்தே ஆகணுமா அப்படின்னா கன்ஃபார்ம் மேண்டேட்டரி கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. அதனால தான் அதே சமயத்தில் இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் கிடையாது. ஆல் ஓவராக இவ்வளோ கொஸ்டின்ஸ் தான் இந்த லெசன்லேயே இருக்குது. இதை மட்டும் படிச்சிங்கன்னா அந்த லெசன் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் முழுசாக என்ன பண்ணிடலாம், ரெடி பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. அண்ட் அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் நம்ம டெய்லி 2 வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. அதில் இது டே 3ன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 10, அது போக ரெகுலராக எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய பயோ பாட்டனி. ஏன்னா பயோ பாட்டனியில் தான் ரொம்ப லேகாக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி பயோ பாட்டனியில் சாப்டர் 4 நான் போட்டுடலான் இருக்கேன். இன்கேஸ் டைம் இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு வீடியோவாக சேர்த்து 3 வீடியோவாக போடலான்ட்டும் இருக்கேன். அது நம்ம டைமை பொறுத்து பார்த்துப்போம். ஸோ எல்லா வீடியோவும் சொல்லியே ஆகணும். ஏன்னா ஏதாச்சும் ஒரு வீடியோ சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்னா அது கேட்டுறாங்க கமெண்ட்ஸில், எப்படி பிடிஎஃப் நாங்கள் எடுக்கிறது அப்படின்ட்டு. சொல்லிடுறேன், டைம் வேஸ்ட் பண்ண நினச்சிக்காதீங்க. ஐம் ஸோ சாரி ஃபார் தேட். சொல்லியே ஆகணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டோன்ட் வரி, இனிமேல் போடக்கூடிய எல்லா வீடியோஸ்க்கான பிடிஎஃப்பும் நான் அதுலேயே அப்லோட் பண்ணிடுவேன். பட் நீங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னது அப்படின்னா, நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் போடக்கூடிய எல்லா வீடியோஸ்க்கான பிடிஎஃப் அங்கே இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி போட்ட எந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு ஷோ ஆகாது. அப்போ நீங்கள் அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு தான் ஒரு சின்ன சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கோம். என்னது அப்படின்னா, நம்ம சோல் ஆஃப் மெடிக்கோ அப்படின்ற நமக்குன்னு பிரத்யேகமாக ஒரு வெப்சைட்டை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கான பிடிஎஃப் அண்ட் இமெயில் போடக்கூடிய வீடியோஸ்க்கான பிடிஎஃப்னு எல்லாமே அங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸுக்கு அங்கே உங்களுக்கு எல்லா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், டெரிவேஷன் நோட்ஸ் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு அங்கே ஆக்சசபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இப்போ நமக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னா, குவார்ட்டர்லி எக்ஸாம் லாஸ்ட் நிறைய இயர்ஸில் எல்லா டிஸ்ட்ரிக்டோடைய கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் அங்கே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ போய் அங்கே என்ஜாய் பண்ணிங்க அதை எடுத்துக்கிட்டு. சரிங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இங்கே வாங்க, இது உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு கரெக்டாக தெரியல இந்த லெசன் உங்களுக்கு குவார்ட்டர்லிக்கு இருக்கா இல்லையான்னு. அநேகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருந்தால் தரவு பண்ணிடுங்க. எதுவுமே பேக்லாக் வைக்க வேணாம். ஏன் அப்படின்னா, நான் குவார்ட்டர்லி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 வீக் நான் டைம் கொடுப்பேன் பேக்லாக் ஏதாச்சும் இருந்தால் முடிக்க சொல்லி. அதுக்கப்புறம் நம்ம நம்மளுடைய கேம் சீரீஸ் ஆரம்பிக்க போகிறோம். அந்த சீரீஸில் பார்த்துட்டிங்கன்னா இந்த சீரீஸ் மாதிரி இல்லாமல் நிறைய விஷயங்கள் இனிஷியேட்டிவாக க்ரியேட்டிவாக கொண்டு எப்படி சென்டம் வாங்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதன் மூலியமாக நம்ம சென்டம் வாங்க முடியும். அஃப்கோர்ஸ் நான் அதுக்கு எனக்கு கேரண்டி பண்ணுறேன். பட் அது நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் சாதாரணமாக இப்போ கொடுக்குற மாதிரிலாம் இருந்தால் நான் பண்ணவே மாட்டேன். ஸோ நான் பார்ப்பேன், அந்த 1 வீக் டைமில் நான் ஒரு சில வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுவேன். இந்த போர்ஷன் முடிச்சதுக்கப்புறம் என்னுடைய ஃபேஸ் ரிவீல் பண்ணி அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண போன்ற சொல்லுவேன். அந்த ஒரு 4-5 வீடியோஸ்க்கான சப்போர்ட்டை பார்த்துட்டு தான் நான் முடிவு பண்ணுவேன் நான் பண்ணட்டுமா வேணாமான்னு. ஏன்னா எனக்கும் என்னோடய ஸ்டடீஸ் நான் பார்த்தாகணும். அடுத்து உங்களுக்கு மட்டும் பாட்டு இருக்க முடியாது. ரொம்ப நேரமாக செலவு பண்ணி நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சப்போர்ட் வந்தாலும் பரவாயில்ல, சப்போர்ட்டும் வரல அப்படிங்கும் போது என்னால் அந்த மாதிரியான ரிஸ்க்கெலாம் எடுக்க முடியாது. ஸோ உங்களோட சப்போர்ட்டை பொறுத்து தான் அந்த கேம் சீரீஸ் நான் என்ன பண்ணுவேன், ஸ்டார்ட் பண்ணுறதா வேணாமான்னு யோசிப்பேன். சரிங்களா? ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது போக கமெண்ட்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு கேட்டுட்டு கீழே பிளாக் கலர் ஹார்ட் இருக்கு இல்லையா, அந்த பிளாக் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அதன் மூலிமா எத்தனை பேர் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க கடைசி வரைக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். அது ஒரு சர்வேக்காக தான். ஆல்ரெடி சர்வே கொடுத்துருது யூடியூப் ஸ்டூடியோலையே. யாரும் பெருசாக பார்க்குறதில்ல. ஏதோ கடைசி ஒரு 4-5 வீடியோவுக்கு பார்க்குறாங்க. பட் அதுக்கு முன்னாடி யாரும் பார்க்கவே இல்லை. பட் இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் டேஸில் சப்போர்ட் நல்லா இருக்குது. தேங்க்யூ ஃபார் தேட். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான். இன்றைக்கே பயோ பாட்டனிக்கோட சூப்பராக ஒரு வீடியோவோட உங்களை பார்க்க வரேன். அது வரையிலும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சோல் ஆஃப் மெடிக்கோ 12 ஸ்டேட் போர்ட் தமிழ். பாய்.